إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما اللهم اغفر لجميع العلماء المسلمين وملوكهم وسلاطينهم ووزرائهم ولكل من خدم الدين ونصره ونشره ودعا إليه وجاهد في سبيلك بأمواله ونفسه يا حي يا قيوم اللهم أقول وبك التوفيق اللهم علمني القرآن العظيم والسنة النبوية ومعانيهما وتأويلهما ومواعظهما ونصايحهما وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد اللهم يسر ولا تعسر وتمم بالخير اللهم بارك اللهم بك استعين يا رب الحمد لله கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே அல் குர்ஆனுடைய விரிவுரையின் தொடர்ச்சியிலே இன்ஷா அல்லாஹ் இன்று சூரத்துல் அலக்கை நாம் ஆரம்பம் செய்ய இருக்கின்றோம். அல் குர்ஆனிலே முதலாவதாக இறக்கப்பட்ட ஒரு மகத்தான அத்தியாயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை ஓதுவதற்கும் சிந்திப்பதற்கும் அதை கொண்டு நற்பலன்களை அடைவதற்கும் அருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் எப்போதும் போன்று தஃப்சீர்களுடைய விளக்கங்களிலிருந்து நாம் இந்த சூராவுடைய விளக்கத்தை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். இக்ரா நபியே நீங்கள் படிப்பீராக. இக்ரா ஓதுவீராக. கரஅ யக்ரஉ என்பதிலிருந்து அம்ரு ஃபஅல். கரஅ யக்ரஉ. கரஅ படித்தான், ஓதினான், கற்றுக்கொண்டான், அறிந்து கொண்டான், கல்வி கற்றான். பிஸ்மி ரப்பிக்க உமது ரப்புடைய உமது இறைவனுடைய பெயரால். பா ஹர்ஃப் ஜர்ரு, இஸ்மு பெயர், ரப்பு இறைவன், வணங்கப்படக்கூடிய தெய்வம், க உன்னுடைய உம்முடைய இறைவனின் பெயரால். அல்லதி அல்லதி என்பது மௌசூல். எதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது? ரப்பை விவரிப்பதற்காக. அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஹலக படைத்தானே, அதாவது படைத்த, அதாவது உம்மை படைத்த, இந்த பிரபஞ்ச படைப்புகளை எல்லாம் படைத்த உமது இறைவனுடைய பெயரால் நீங்கள் ஓதுவீராக. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறார்கள் பார்ப்போம். القول في تأويل قوله تعالى في قوله القول في تأويل قوله جل جلاله وتقدست أسماؤه. மிகவும் கண்ணியமிக்க பெயர்களெல்லாம் பரிசுத்தமாகிவிட்ட அந்த இறைவனுடைய கூற்றாகிய இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் என்பதனுடைய விளக்கமாவது, அல்லது என்ற வசனத்தினுடைய விளக்கத்தில் அறிஞர்கள் கூறுவதாவது, யஅனி ஜல்ல ஸனாஉஹு பிகௌலிஹி இக்ரா பிஸ்மி ரப்பிக. محمدا صلى الله عليه وسلم يقول اقرأ يا محمد بذكر ربك الذي خلق. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைத்த, பிதிக்ரி ரப்பிக படைத்த உமது இறைவனுடைய உமது இறைவனை நினைவு கூர்ந்து நீ படிப்பீராக, கற்றுக்கொள்வீராக. படைத்த உமது இறைவனை நினைவு கூர்ந்து நீ கல்வி கற்றுக்கொள்வீராக, நீ படிப்பீராக. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுருக்கமாக இந்த இடத்தை கடந்து சென்று விடுகிறார்கள். இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்கிறார்கள் கவனிங்க. தஃப்சீரு சூரத்தி இக்ரா வஹிய அவ்வலு ஷைஇன் நஸல மினல் குர்ஆன். குர்ஆனிலே முதலாவதாக இறங்கிய சூரா இந்த இக்ரா என்ற சூரா.
قال الإمام أحمد حدثنا عبد الرزاق قال حدثنا معمر عن الزهري عن عروة عن عائشة رضي الله عنها وعنهم قالت عائشة رضي الله عنها கூறினார்கள் أول ما بدأ به رسول الله صلى الله عليه وسلم من الوحي الرؤيا الصادقة في النوم. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக தொடங்கப்பட்ட வஹி, அதாவது தூக்கத்தில் அவர்கள் பார்த்த உண்மையான கனவுகளாகும். அதாவது முதல் வஹி அந்த கனவுகளின் மூலமாக தான் அவர்களுக்கு வந்தது. فَكَانَ لَا يَرَى رُؤْيَا إِلَّا جَاءَتْ مِثْلَ فَلْقِ الصُّبْحِ. அவர்கள் இரவிலே எந்த ஒரு கனவை பார்த்தாலும் அது அதிகாலை விடிவதை போன்று அந்த கனவு அப்படியே நிகழ்ந்து கொண்டிருந்தது. ثُمَّ حُبِّبَ إِلَيْهِ الْخَلَاءُ. இதற்கு பிறகு தனிமையில் சென்று அல்லாஹுவை வணங்குவது, இறை தியானத்திலே ஈடுபடுவது அவர்களுக்கு மனதுக்கு விருப்பமான ஒரு காரியமாக ஆனது. فَكَانَ يَأْتِي حِرَاءَ. அவர்கள் ஹிரா மலைக்கு வந்து فَيَتَحَنَّثُ فِيهِ وَهُوَ التَّعَبُّدُ اللَّيَالِيَ ذَوَاتِ الْعَدَدِ. பல இரவுகள் அங்கே தங்கியிருந்து வணக்க வழிபாடுகள் செய்வார்கள். وَيَتَزَوَّدُ لِذَلِكَ. அப்படி தங்குவதற்காக, வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக அவர்கள் தங்களுடன் கட்டுச்சாதத்தை, உணவை எடுத்துச் செல்வார்கள். ثُمَّ يَرْجِعُ إِلَى خَدِيجَةَ فَتُزَوِّدُ لِمِثْلِهَا. பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அவர்கள் வருவார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அதே போன்று பல இரவுகள் தங்குவதற்கு தேவையான உணவுகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்து கொடுப்பார்கள். ஹத்தா ஃபஜஅஹுல் ஹக்கு. இந்த நேரத்தில் தான், இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் திடீரென உண்மை, சத்தியம் அவர்களிடத்திலே வந்தது. வஹுவ ஃபி காரி ஹிரா. அவர்கள் ஹிரா குகையில் இருக்கும்போது. அது என்ன சத்தியம்? ஃபஜாஅஹுல் மலகு ஃபீஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வானவர் வந்தார். ஃபகால இக்ரா. அவர் இக்ரா என்று கூறினார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகுல்து மா அன பிகாரின். அவர் படியுங்கள் என்று சொன்னபோது, கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது, ஓதுங்கள் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் படித்தவன் இல்லையே. ஏதாவது முன்னாடி பல விஷயங்களை படித்திருந்தா உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்களை அதிலிருந்து படித்து காட்டலாம், சொல்லி காட்டலாம். இதற்கு முன்பு நான் எதையும் படித்தவனாக இல்லையே, கல்வி கற்றவனாக இல்லையே. மா அன பிகாரின். கால ஃபஅஹதனி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் என்னை பிடித்தார். ஃபகத்தனி. அவர் என்னை நன்கு அணைத்தார், அப்படியே மூடிக்கொண்டார், இறுக மூடிக்கொண்டார், அணைத்தார். ஹத்தா பலக மின்னியல் ஜுஹ்த, அல்லது ஹத்தா பலக மின்னியல் ஜுஹ்து. ரொம்ப எனக்கு சிரமம் ஏற்படுகின்ற அளவுக்கு, எனக்கு வலி ஏற்படுகின்ற அளவுக்கு அவருடைய அந்த அணைத்தல் இருந்தது. சும்ம அர்சலனி. பிறகு அவர் என்னை விட்டார், அணைத்து விட்டு பிறகு அந்த இறுக்கமான பிடியிலிருந்து என்னை தளர்த்தினார். ஃபகால. மீண்டும் சொன்னார், இக்ரா, ஓதுங்கள், படியுங்கள். ஃபகுல்து மா அன பிகாரின். நான் படித்தவனாக இல்லையே. ஃபகத்தனி அஸ்ஸாலிஸத சும்ம அர்சலனி ஃபகால இக்ரா. பிறகு, அதாவது முதல் முறை அணைத்து விட்டு நன்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலி ஏற்படுகிற அளவிற்கு, சிரமம் ஏற்படுகின்ற அளவிற்கு அணைத்து பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தனக்கு இருந்த அந்த பிடியை தளர்த்தி விட்டு படியுங்கள், ஓதுங்கள் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன பிகாரின். நான் படித்தவனாக இல்லையே. ஃபகத்தனி அஸ்ஸானியத ஹத்தா பலக மின்னியல் ஜுஹ்த. அவர் மீண்டும் இரண்டாவது முறை என்னை அணைத்தார், எனக்கு சிரமம் ஏற்படுகின்ற அளவிற்கு. சும்ம அர்சலனி. பிறகு அவர் என்னை தளர்த்தினார். ஃபகால இக்ரா, படியுங்கள் என்று சொன்னார். ஃபகுல்து மா அன பிகாரின். நான் கூறினேன், நான் படித்தவனாக இல்லையே. ஃபகத்தனி அஸ்ஸாலிஸத ஹத்தா பலக மின்னியல் ஜுஹ்த் சும்ம அர்சலனி. பிறகு மூன்றாவது முறையும் என்னை அவர் அணைத்து பிறகு தனது பிடியை தளர்த்திவிட்டு அவர் சொன்னார், இக்ரா, நீங்கள் படியுங்கள். ஃபகுல்து மா அன பிகாரின். நான் சொன்னேன், நான் படித்தவனாக, கற்றவனாக இல்லையே என்று. ஃபகத்தனி அஸ்ஸாலிஸத ஹத்தா பலக மின்னியல் ஜுஹ்த். ஆக மூன்றாவது முறை என்னை அணைத்து எனக்கு சிரமம் ஏற்படுகின்ற அளவிற்கு நன்கு இறுக்கத்தை ஏற்படுத்திவிட்டு பிறகு என் மீது உண்டான பிடியை அவர் தளர்த்தி கொண்டு விட்டுவிட்டு சொன்னார், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக. அப்போ முதல் முறை அணைக்கிறாரு. முதல் தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் சொல்கிறாரு, படியுங்கள், ஓதுங்கள் என்று.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஓத தெரியாதே, நான் படிக்கலையே அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக முதல் முறை அணைக்கிறாரு, விடுறாரு, ஓத சொல்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் படித்தவன் இல்லையே, ஓத தெரிந்தவன் இல்லையேங்கிறாங்க. அடுத்து இரண்டாவது முறை அவர் அணைக்கிறார் இறுக்கமாக, பிறகு பிடியை தளர்த்துகின்றார், பிறகு ஓதச் சொல்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் நான் ஓத தெரிந்தவனாக இல்லையே என்று. பிறகு மூன்றாவது முறை அவர் நன்கு இறுக்கமாக அணைத்துவிட்டு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுண்டான தனது பிடியை அந்த இறுக்கத்தை தளர்த்திவிட்டு ஃபகால இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக ஹத்தா பலக மாலம் யஅலம், மாலம் யஅலம் என்ற அந்த இறை கூற்று வரை அவர் ஓதி காட்டுகின்றார். யாரு? வந்த அந்த வானவர். சரி. قال فرجع بها ترجف بوادره حتى دخل على خديجة رضي الله عنها. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனங்களை வாக்கியங்களை எடுத்துக்கொண்டு தங்களது உள்ளங்களெல்லாம் பதட்டப்பட்டவர்கள், தங்களது உள்ளம் பதட்டப்பட்டவராக, உடல் நடுங்கியவர்களாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, வீட்டார்களே என்னை போர்த்துங்கள், எனக்கு போர்வை போர்த்துங்கள் என்பதாக சொன்னார்கள். ஃபஸம்மலுஹு, வீட்டில் உள்ளவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போர்த்தினார்கள். யாரு? மனைவி இருந்திருப்பாங்க, பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. ஹத்தா ذهب عنه الروع, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது போர்வை பொருத்திவிட்டு குடும்பத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாந்தப்படுத்துகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயம், திடுக்கம் போனது. ஹத்தா ذهب عنه الروع, என்ன ஒரு திடுக்கத்தில் இருந்தார்களோ அந்த திடுக்கம் அவர்களை விட்டு சென்றது, போனது, நீங்கியது. ஃபகால யா ஹதீஜா மாலி, அப்போது சொன்னார்கள் ஹதீஜாவே எனக்கு என்ன நேர்ந்தது? ஃபஅக்பரஹா அல் ஹபர, இவ்வாறு கேட்டுவிட்டு தனக்கு நேர்ந்த அந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜாவிடம் சொன்னார்கள். வகால கத் ஹஷீது அலைய, ஹதீஜா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது, ஒரு அச்சமாக இருக்கிறது, எனக்கு ஏதாவது ஒரு தீண்டுதல் ஏற்பட்டு விடுமோ என்று. ஃபகாலத் லஹு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கூறினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, கல்லா, ஒருபோதும் அப்படி நடக்காது. அதாவது கெட்ட தீய சக்திகளுடைய தீண்டுதல், கெட்ட தீமைகளுடைய தீண்டுதல் உங்கள் மீது ஒருபோதும் ஏற்படாது. அபிஷிர், நீங்கள் சுப செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபவல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட்டு விட மாட்டான். ஃபவல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா. அஹ்ஸா யுஹ்ஸி என்றால் கைவிட்டு விடுவது, கேவலப்படுத்தி விடுவது, சங்கடப்படும்படி அவமானப்படும்படி விட்டு விடுவதற்கு பெயர் அஹ்ஸா என்று சொல்லப்படும். ரப்பனா லா துஹ்ஸினா யௌமல் கியாமா என்று வருதா இல்லையா, அந்த துவா தான், அதே போல உள்ளதான். ஃபவல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட்டு விட மாட்டான். ஏன் கைவிட்டு விட மாட்டான்? அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹு தஆலா எந்த அளவு கருணை புரிவான், ஏன் அல்லாஹுவின் மீது அந்த அளவு ஆதரவு வைக்கப்படுகிறது? அல்லாஹு தஆலாவை எப்போதுமே நன்மைகளை கொண்டு ஆதரவு வைக்க வேண்டும். பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேட வேண்டும். குற்றவாளிகள் யார் என்று சொன்னால் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைப்பார்கள். நல்லவர்கள் யார் என்றால் நன்மை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே தண்டனையை பயப்படுவார்கள், ரஹ்மத்தை ஆதரவு வைப்பார்கள். பாவம் செய்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து உடனடியாக மீண்டு விடுவார்கள். இது நல்லவர்களுடைய அடையாளம். ஆக எப்போதுமே நாம் அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை கொண்டு அவனுடைய புண்ணியங்களை, அவனுடைய அருளை, கிருபையை நாம் ஆதரவு வைக்க வேண்டுமே தவிர பாவம் செய்துவிட்டு அல்லாஹ் என்னை கருணை காட்டுவான், அல்லாஹ் எனக்கு உதவுவான், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று திமிரு பேசக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் உறுதிப்படுத்துவானாக. فقالت له كلا أبشر فوالله لا يخزيك الله أبدا, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட்டு விட மாட்டான், கேவலப்படுத்தி விட மாட்டான். நீங்கள் மக்களுக்கு மத்தியில் அவமானப்படும்படி அல்லாஹ் உங்களை விட்டு விட மாட்டான். அதாவது ஒருவர்
தெளிவாக பேசுவாரேயானால், உண்மை பேசுவாரேயானால் அவரை மக்கள் ஆதரிப்பார்கள், கண்ணியப்படுத்துவார்கள். ஒருவர் உளறுவாரே ஆனால், உண்மைக்கு மாற்றமாக பேசுவாரே ஆனால், செய்திகளை அவர் மக்களுக்கு புரியாத வண்ணம், மக்களுடைய அறிவுக்கு எட்டாத வண்ணம் பேசுவாரே ஆனால் மக்கள் அவரை ஏளனமாக, தரக்குறைவாக பேசுவார்கள். இது பொதுவாக நடக்கக்கூடிய உண்டு. ஆக நான் போய் ஹிரா மலையில் தவம் இருந்தேன், திக்ரு செய்தேன், அங்கே நான் இறை வழிபாட்டில், இறை தியானத்தில் ஈடுபட்டு இருந்தேன். அப்போ என்னிடத்தில் ஒருத்தர் வந்தார், அவர் இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஒரு செய்திகளை சொன்னார். இப்படிலாம் சொன்ன அந்த காலத்தில் உள்ள மக்கள் என்ன விளங்கி கொள்வார்கள்? இதுவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அஸ்ஸாதிகுல் அமீன், உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர் என்று போற்றி வந்த அந்த மக்கள் இப்போது எப்படி நடந்து கொள்வார்கள் என்ற பயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் அல்லவா? அதனால தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள், அப்படியெல்லாம் அவமானப்படும்படி, அப்படியெல்லாம் நீங்கள் தலை குனியும்படி அல்லாஹ் உங்களை விட்டுவிட மாட்டான். கவனிங்க, ஃபவல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா இன்னக லதஸிலுர் ரஹிம, நிச்சயமாக நீங்கள் உறவுகளை சேர்த்து வாழ்கிறீர்கள். வஸல யஸிலு இன்னக லதஸிலு வ தஸ்துகுல் ஹதீஸ, உண்மை பேசுகின்றீர்கள். நல்ல கவனிங்க, இதில் வரக்கூடிய ஒவ்வொரு தன்மையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக பின்பற்ற வேண்டிய தன்மைகள். இந்த பண்புகள் ஒவ்வொன்றுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்து நடக்க வேண்டிய ரொம்ப உயர்ந்த குணங்கள். முதலாவது என்ன? இன்னக லதஸிலுர் ரஹிம, உறவுகளை நீங்கள் சேர்த்து வாழ்கிறீர்கள். ஆக இரத்த உறவுகள், யார் நம்முடைய தாய் தந்தையோடு நம்மோடு ஒட்டி பிறந்தார்களோ அதுபோன்று நம்முடைய தாய் தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவுகள், நம்முடைய தாயின் வழியிலே வரக்கூடிய உறவுகள், இந்த உறவுகளை நாம் சேர்த்து வாழ வேண்டும். வஸல யஸிலு, சேர்த்து வாழ்வது என்றால் என்ன என்றால் அவர்களுக்கு நாம் உதவி செய்து வாழ வேண்டும். சிலத்துன் என்று சொன்னால் கொடை கொடுப்பது, அதாவது நமக்கு இருக்கக்கூடியதை அவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் நம்மோடு சேர்த்து கொள்வது, இணைத்து கொள்வது. நம்முடைய செல்வத்தில், நம்முடைய மகிழ்ச்சியில், நம்முடைய வசதியில் அவர்களையும் இணைத்து கொள்வது, அதுக்கு பேர் தான் சிலத்துன் என்று சொல்லுவாங்க. சில பேர் என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள் முட்டாள்கள், உறவுகளை சேர்ப்பது என்று சொன்னால் அப்பப்போ அவங்க வீட்டில் போய் சலாம் சொல்லிட்டு அவங்க கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு வந்துடணும், அவங்க கொடுக்குற டீயை குடிச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சில பேர் விளங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இவர்கள் பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்கள், வசதியாளர்களாக இருப்பார்கள். இவர்கள் தங்களுடைய செல்வத்திலிருந்து தங்களது உறவுகளுக்கு கொடுக்க மாட்டார்கள், அவர்களை அரவணைத்து கொள்ள மாட்டார்கள். தங்களுடைய உறவுகளில் உள்ள பிள்ளைகளுக்கோ, அவர்களிலே சிரமப்படக்கூடியவர்களுக்கோ, நோயாளிகளுக்கோ எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் போய் சுகம் நலம் மட்டும் விசாரிச்சுட்டு வந்துடுவாங்க. சுகம் நலம் விசாரிப்பது என்பது அது ஒரு தனி நன்மையான காரியம். ஐயாதத்துல் மரீத், நோயாளியை நலம் விசாரிப்பது, ஒரு முஸ்லீமை நலம் விசாரிப்பது என்பது அது தனி. ஆனால் சிலத்துர் ரஹீம், உறவுகளை சேர்ப்பது என்றால் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளில், நிஅமத்துகளில் அவர்களையும் இணைத்து கொள்வது, அதாவது அவர்களுக்கும் கொடுப்பது, அவர்களுடைய சிரமத்தை போக்குவது, அவர்களுடைய வறுமையை போக்குவது, அவர்களுடைய கடனை போக்குவது, அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது தேவையான உதவிகளை செய்வது. இது சிலத்துர் ரஹீமுடைய முதலாவது தரம். அது போக நம்மிடத்தில் இல்லையா அவர்களுக்கு கொடுப்பதற்கு, குறைந்தபட்சம் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு சலாம் சொல்லி நம்முடைய அழகிய வார்த்தைகளை கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வருவது, இது இரண்டாவது தரஜா. சரியா? இந்த கருமிகள் இருக்கிறார்கள் பாருங்கள், தான் சம்பாதித்த காசை வைத்துக்கொண்டு அந்த காசு தனக்கு மட்டும்தான் என்று உலோபிகராக, கருமி கஞ்சனாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? குறைஞ்சபட்சம் இந்த ரெண்டாவது மட்டும் எடுத்துக்கொண்டு முந்தியதை செய்ய மாட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய செல்வத்தில் அவர்களுக்கு பரக்கத் செய்ய மாட்டான். எந்த செல்வத்தை கொண்டு உறவுகள் சேர்த்து கொள்ளப்படவில்லையோ, எந்த செல்வத்தை கொண்டு உறவுகளின் இன்னல்கள், சிரமங்கள் நீக்கப்படவில்லையோ அந்த செல்வங்களில் அல்லாஹு தஆலா ஒருபோதும் பரக்கத் செய்ய மாட்டான். அந்த வீடுகளில் அல்லாஹு தஆலா ஒருபோதும் நிம்மதியை தரமாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த வீட்டார்கள் தங்களது செல்வத்தை கொண்டு தங்களது உறவுகளை அணைத்துக் கொள்கிறார்களோ, அரவணைத்துக் கொள்கிறார்களோ, கண்டிப்பாக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா அந்த வீட்டார்களுக்கு மிகப்பெரிய அருளை, பரக்கத்தை செய்வான். இன்னக லதஸிலுர்
ரஹிம நீங்கள் உறவுகளை சேர்த்து வாழ்கிறீர்கள், வ தஸ்துகுல் ஹதீஸ நீங்கள் பேச்சில் உண்மை பேசுகிறீர்கள், வ தஹ்மிலுல் கல்ல சிரமத்தை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். அதாவது பிறருக்கு ஏதாவது ஒரு சிரமம் என்றால் நீங்கள் வலியக்க அவரிடத்திலே சென்று அவருடைய சிரமத்தை தனது தலையின் மீது போட்டுக்கொள்கிறீர்கள். வ தக்ரித் தைஃப விருந்தாளிக்கு நீங்கள் விருந்து உபசரணை செய்கிறீர்கள். வ துஈனு அலா நவாயிபில் ஹக்கி பேரிடர்கள் ஏற்படும் பொழுது மக்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்கள். ஏதாவது ஆபத்து, வறுமை, பஞ்சம், ஊரில் ஏதாவது கஷ்டங்கள் பொதுவாக ஏற்பட்டு விடுமேனால் அந்த நேரத்தில் ஓடோடி போய் சிரமப்படக்கூடியவர்களுக்கு, பசித்தவர்களுக்கு, வறியவர்களுக்கு நீங்கள் பொது உதவி செய்கின்றீர்கள். ஆக கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கணவனாருக்கு மகத்தான ஒரு ஆறுதலை சொன்னார்கள். கல்லா ஒருபோதும் அப்படி அல்ல, அப்ஷிர் நீங்கள் நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள். ஃபவல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் ஒருபோதும் உங்களை அவமானப்படுத்தி விட மாட்டான், கேவலப்படுத்தி விட மாட்டான். இன்னக லதஸிலுர் ரஹிம வ தஸ்துகுல் ஹதீஸ வ தஹ்மிலுல் கல்ல வ தக்ரித் தைஃப வ துஈனு அலா நவாயிபில் ஹக். இப்படியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்த அழகிய உயர்வான அந்த பண்புகளை எடுத்து கூறிவிட்டு இன்னொரு தடவை பார்ப்போம். அந்த பண்புகள் என்ன? நபியே நீங்கள் உறவுகளை சேர்த்து வாழுகின்றீர்கள், பேச்சிலே உண்மை பேசுகின்றீர்கள், சிரமங்களை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள், விருந்தாளிக்கு நீங்கள் உணவளிக்கின்றீர்கள், விருந்து உபசரணை செய்கின்றீர்கள், நீங்கள் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பேரிடர்களிலே மக்களுக்கு நீங்கள் உதவி வருகின்றீர்கள், உதவி ஒத்தாசை செய்கின்றீர்கள். இப்படியாக புகழ்ந்துவிட்டு இதனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு நல்லது தான் வரும். ஹல் ஜஸாவுல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். அல்லாஹு தஆலா அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன், நமக்கு நல்லதை தான் செய்வான். உங்களை அல்லாஹு தஆலா கைவிட்டு விட மாட்டான். நல்ல கவனிங்க. இப்போ இந்த இடத்துல அதாவது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்த அந்த இறை இயல் சார்ந்த அந்த தியானங்களையோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ சொல்லலை. சொன்னதெல்லாம் எதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், மக்களின் வலிகளை சுமந்த ஒரு மகத்தான ஒரு மனிதராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்பதை இந்த இடத்திலே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சுட்டி காட்டினார்கள். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? இது போன்ற மனிதாபிமான அதாவது நற்குணங்களை உடையவராக இருப்பவர் மீது இந்த துன்யாவிலே அல்லாஹு தஆலாவுடைய அருள் மிக மகத்தானதாக இருக்கும். அதே நேரத்தில் அவர் ஈமான் உள்ளவராகவும் இருந்துவிட்டால் நாளை மறுமையிலே அவருடைய கூலி இன்னும் அதிகமாக இருக்கும். அதாவது ஒருத்தரிடத்துல இறை வழிபாடு மட்டும் இருக்கு, ஆனால் இந்த நற்குணங்கள் இல்லை. இன்னொருவரிடத்தில் இறை வழிபாடும் இருந்தது, நற்குணங்களும் இருந்தது என்றால் அவர் அல்லாஹ்விடத்திலே மிக மிக உயர்ந்த ஒரு தரஜா உடையவராக, அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கமானவராக, பிரியமானவராக இருப்பார். خديجة رضي الله عنها نسيدارغل ثم انطلقت به خديجة حتى أتت به ورقة بن نوفل بن أسد بن عبد العزى بن قصي وهو ابن عم خديجة أخو أبيها. இவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரக்காவிடம் அழைத்து செல்கின்றார்கள். வக்கான இம்ரஅன் தனஸ்ஸர ஃபில் ஜாஹிலிய்யா. வரக்கா அவர்கள் நஸ்ரானியாக மாறியிருந்தார்கள் ஜாஹிலியாவுடைய காலத்தில். அந்த காலத்தில் முவஹிதுகள் யார்? நஸ்ரானிகள் தான். முஷ்ரிக்குகள் முவஹிதுகள், அதாவது முஷ்ரிக்குகள் சிறை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், நஸ்ரானிகள் முவஹிதுகளாக இருந்தார்கள். நஸ்ரானிகளில் அதற்குள்ளார பல வகையினர் இருந்தார்கள். ஒரு வகையினர் யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய ரசூலாக மட்டும் நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள், அல்லாஹுவை வணங்கியவர்கள். இவர்கள் தான் உண்மையான நஸ்ரானி, அதாவது உண்மையான முவஹிதாக இருந்தார்கள். அந்த நஸ்ரானிகளில் வழிகட்டவர்களும் இருந்தார்கள். அவர்கள் யாரு? அவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்னுல்லா, மஆதல்லா, அல்லாஹ்வுடைய மகன் என்றோ அல்லது சாலிசு சலாசா, மூன்று கடவுள்களில் ஒரு கடவுள் என்று சொல்பவர்களாகவோ அல்லது ஈசா தான் அல்லாஹ் என்று சொல்பவர்களாகவோ இருந்தார்கள். எப்படி
இன்று இஸ்லாமிய மார்க்கத்தில், அதாவது அல்லாஹுவை மட்டும் வணங்கக்கூடிய முவஹீதுகளும் இருக்காங்க. அதே போன்று வழிகட்டவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா? எப்படி அல்லாஹ்வை வணங்குவதோடு அவுலியாக்களை வணங்குவது, கபர்களை வணங்குவது, அல்லாஹ்வுடைய தன்மைகளை போன்று கபர்களுக்கும் கபரிலே அடங்கி இருப்பவர்களுக்கும் அந்த தன்மை, பரிபாலிக்கின்ற தன்மை, ரட்சிக்கின்ற தன்மை, உதவக்கூடிய தன்மை இருக்கிறது என்று நம்புவது. இப்படியான வழிகேடு முந்தைய காலத்தில் கிறிஸ்தவர்களிடமும் இருந்தது. சரியா? ஆக இவரை பொறுத்தவரை இவர் உண்மையான ஒரு நஸ்ரானியாக, முவஹீதாக இருந்தார். அவர் என்ன செய்வார்? வகான யக்துபுல் கிதாபல் அரபிய, அதாவது அரபி மொழியில் அவர் வேதங்களை எழுதக்கூடியவராக இருந்தார். எப்படி? வகதப பில் அரபியத்தி மினல் இன்ஜீலி மாஷா அல்லாஹு யக்துப், இன்ஜில் வேதத்தை அவர் அரபி மொழியில் மொழிபெயர்த்து எழுதக்கூடியவராக இருந்தார். வகான ஷேഖன் கபீரன் கத அமிய, பார்வை குன்றிவிட்ட ஒரு மிகவும் வயது முதிர்ந்த, தள்ளாடக்கூடிய வயதை அடைந்த ஒரு நல்ல வயது முதிர்ந்தவராக இருந்தார். ஃபகாலத் ஹதீஜா ஐ இப்ன அம், என்னுடைய சாச்சாவின் மகனே, இஸ்மா மின் இப்னி அஹீக, உங்களுடைய சகோதரருடைய மகன் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். ஃபகால வரகா ஹாதன் நாமூஸ், சரி. ஃபகால வரகா இப்ன அஹி மா தரா, என் சகோதரன் மகனே நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன ஏற்பட்டது? உங்களுடைய செய்தி என்ன? ஃபஅக்பரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ரஆ, தான் கண்ட காட்சிகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்காவிடம் சொன்னார்கள். فقال ورقة هذا الناموس الذي أنزل على موسى, இப்போது உங்களிடத்திலே வந்த வானவர் இருக்கின்றாரே, வானவருடைய இன்னொரு பதம் தான் அந்நாமூஸ். இந்த நாமூஸ், அதாவது இந்த வானவர், இவர்தான் மூசாவின் மீது இறக்கப்பட்டவர், இவர்தான் மூசாவிடத்தில் வந்தவர். லைதனி ஃபீஹா ஜதஅன் அகூனு ஹய்யன் ஹீன யுக்ரிஜுக கௌமுக, நான் ஒரு திடகாத்திரமான வாலிபனாக இருக்க வேண்டுமே, நான் உயிரோடு இருக்க வேண்டுமே, உங்களது மக்கள் உங்களை உங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றக்கூடிய தருணத்தில் நான் திடகாத்திரமான ஒரு வாலிபனாக அப்போது இருப்பேனே, ஆனால் உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியுமே என்று வரக்கா சொல்கிறார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ முஹ்ரிஜியஹும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிர்ச்சி அடைந்து சொன்னார்கள், என்னையா அவர்கள் வெளியேற்றுவார்கள்? அதாவது சுப்ஹானல்லாஹ், நினைத்து பாருங்க, எந்த அளவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான்ஃபிடென்டல், அதாவது ரொம்ப ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள், மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருப்பார்கள். அந்த குறைஷிகளுக்கு மத்தியில் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிர்ந்து விட்டார்கள். இப்படி மதிக்கக்கூடிய இந்த சமுதாயமா என்னை இந்த ஊரிலிருந்து வெளியேற்றுவார்கள்? நானோ அவர்களது வம்சத்தை சேர்ந்த, அவர்களிலேயே உயர்ந்த கிளையைச் சேர்ந்த, அவர்களில் குணத்தால், பண்பால், ஒழுக்கத்தால் மதிக்கப்படக்கூடியவனாக இருக்கின்ற இந்த நிலையில் அவர்கள் என்னை இந்த ஊரிலிருந்து வெளியேற்றுவார்களா? ஃபகால வரகா, வரகா சொன்னார், நஅம், கண்டிப்பா. லம் யஅதி ரஜுலுன் கத்து பிமா ஜிஅத பிஹி இல்லா ஊதிய, நீங்கள் கொண்டு வந்த இந்த செய்தியை எந்த ஒரு மனிதர் கொண்டு வந்தாலும் சரி, அவர் பகைக்கப்படுவார், எதிர்க்கப்படுவார். வ யுத்ரிக்னி யௌமுக அன்சுருக நஸ்ரம் முஅஸ்ஸரா, உங்களுடைய அந்த நாளை நான் அடைவேனே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலமான ஒரு உதவி செய்வேன், அதாவது உங்களை நான் பாதுகாப்பேன் என்பதாக வரக்கா கூறுகிறார். சும்ம லம் யன்ஷப் வரகத்து அன் தூஃபிய, பிறகு சிறிது நாட்களிலேயே வரக்கா மரணமடைந்தார். வ ஃபதரல் வஹ்யு, வஹி இடைவெளி ஏற்பட்டது. ஃபத்ரத்தன், ஒரு நல்ல இடைவெளி வஹியிலே ஏற்பட்டது, அதாவது இறைச்செய்தி வருவதில் இடைவெளி ஏற்பட்டது. ஹத்தா ஹஸ்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இந்த உலக மோகத்தில் உள்ளவங்க, இசையினுடைய ஆர்வத்தில் உள்ளவங்க, ஆடல் பாடல் மோகத்தில் உள்ளவங்க பாருங்கள், அவர்கள் அந்த தவறான அந்த செயல்களில், தவறான விஷயங்களில் காட்டக்கூடிய ஆர்வத்தை மூமின்கள், முஸ்லிம்களாகிய நாம் இபாதத்துகளிலே காட்டுகின்றோமா, கல்வியில் காட்டுகின்றோமா? புரியுதா? பாவிகளுக்கு போட்டியா, பாவிகள் எப்படி பாவத்தில் கூட்டம் கூட்டமாக போய் உழுகிறாங்களோ
அவங்களுக்கு போட்டியாக நன்மைகளில் நம்ம கூட்டமாக முன்னேறும் பொழுது தான், நன்மைகளை நம்ம அதிகமாக மக்கள் ஒன்று சேர்ந்து செய்யும்போது தான் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். புரியுதா? அந்த பாவிகளுக்கு ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து அல்லது தண்டனையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். பாவம் எப்போதுமே மிகைத்து விடக்கூடாது. பாவிகளின் எண்ணிக்கை நல்லவர்களின் எண்ணிக்கையை விட அதிகரித்து விடக்கூடாது. அப்படி அதிகரித்து விடுமையானால் அல்லாஹ்வுடைய தண்டனை நெருக்கமாகிவிட்டது என்று பொருள். கவனிங்க, சும்மலம் என்ஷபு வரகத்து அன்து உஃபிய, பிறகு சிறிது காலத்தில் வரக்கா இறந்து விட்டார். வஃபதரல் வஹ்யு ஃபத்ரதன், வஹியிலே சிறிது இடைவெளி ஏற்பட்டது. ஹத்தா ஹஸ்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப கவலைப்பட்டார்கள். ஃபீமா பலகனா, நமக்கு எட்டிய செய்தியிலே நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கவலைப்பட்டதாக தெரிகிறது. ஹுஸ்னன், எந்த அளவு கவலை? கதா மின்ஹு மிராரன் கை யதரத்தா மின் ரூசி ஷவாஹிகில் ஜிபாலி, அந்த கவலையினால பலமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலைகளுடைய உச்சிகளுக்கு, உயரமான மலைகளுடைய உச்சிகளுக்கு சென்று அதிலிருந்து கீழே விடுவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஃபகுல்லமா அவுஃபா பிதர்வதி ஜபலின், ஒரு மலையினுடைய உச்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையும் போதெல்லாம் லிகை யுல்கிய நஃப்ஸஹு மின்ஹு, அதிலிருந்து தன்னை கீழே தள்ளிக் கொள்வதற்காக தபத்தா லஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோற்றமளிப்பார்கள். ஃபகால யா முஹம்மத் இன்னக ரசூலுல்லாஹி ஹக்கா, சொல்வார்கள், முஹம்மதே நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றீர்கள் என்று. ஃபயஸ்குனு பிதாலிக ஜஷுஹு, அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சுடைய அந்த பதட்டம் சாந்தி அடையும். வ தகிர்ரு நஃப்ஸுஹு, அவர்களுடைய உள்ளம் குளுமையாகும், அவர்களுடைய உள்ளம் அமைதி பெறும். ஃபயர்ஜ, அவர்கள் வீட்டுக்கு திரும்ப வந்து விடுவார்கள். ஃபஇதா தாலத் அலைஹி ஃபத்ரத்துல் வஹி, மீண்டும் ஒரு முறை வஹியுடைய தாமதம் ஏற்படுமானால் கதாலி மிஸ்லி தாலிக, இதே போன்று அவர்கள் செய்வார்கள். ஃபஇதா அவுஃபா பிதர்வத்தில் ஜபலி, மலையினுடைய உச்சிக்கு அவர்கள் செல்லும் பொழுது தபத்தா லஹு ஜிப்ரீல் ஃபகால லஹு மிஸ்ல தாலிக், ஜிப்ரீல் தோற்றமளிப்பார். அதே போன்று ஜிப்ரீல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப வந்து விடுவார்கள். வஹாதல் ஹதீஸு முஹ்ரஜுன் ஃபி ஸஹீஹைனி மின் ஹதீஸி ஸுஹ்ரி, அல்லது முஹர்ரஜுன், ரெண்டு மாதிரியும் படிக்கலாம். வஹாதல் ஹதீஸு முஹர்ரஜுன் ஃபி ஸஹீஹைனி மின் ஹதீஸி ஸுஹ்ரி வகத் தகல்லம்னா அலா ஹாதல் ஹதீஸி மின் ஜிஹத்தி சனதிஹி வ மதனிஹி வ மஆனிஹி ஃபி அவ்வலி ஷர்ஹினா லில் புகாரி முஸ்தக்ஸா. இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க புகாரிக்கு ஒரு விளக்கம் உரை எழுதியிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த ஹதீஸினுடைய சனது, இந்த ஹதீஸினுடைய மத்தன் வாக்கியம், இந்த ஹதீஸினுடைய கருத்துக்களை நாம் நம்முடைய புகாரியுடைய விளக்கத்தில் ரொம்ப விரிவாக எழுதியிருக்கின்றோம். ஃபமன் அராதஹு ஃபஹுவ ஹுனாக முஹர்ரருன், யார் அந்த விளக்கத்தை அறிய வேண்டும் என்று விரும்புவாரோ அவருக்கு அந்த இடத்தை போய் அவர் பார்க்கட்டும். அதாவது புகாரியில் அந்த ஹதீஸுக்கு நம்ம எழுதிய விளக்கத்தை அவர் படிக்கட்டும். அந்த விளக்கம் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. வலில்லாஹில் ஹம்து வல் மின்னத்து, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் எல்லா உபகாரங்களும். فأول شيء نزل من القرآن هذه الآيات الكريمات المباركات, ஆக குர்ஆனிலிருந்து முதலாவதாக இறங்கிய வசனம் என்பது கண்ணியமிக்க அருள்வளம் மிக்க பரக்கத்து மிக்க இந்த வசனங்கள். வஹுன்ன அவ்வலு ரஹ்மத்தின் ரஹிமல்லாஹு பிஹல் இபாத, இதுதான் அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு செய்த முதல் ரஹ்மத் குர்ஆன். அதாவது குர்ஆனுடைய முதல் குர்ஆன் தான் நமக்கு பெரிய ரஹ்மத்து, சரிங்களா? அந்த ரஹ்மத்தில் முதலாவது ரஹ்மத் எது? இந்த வசனங்கள். வஹுன்ன அவ்வலு ரஹ்மத்தின் ரஹிமல்லாஹு பிஹல் இபாத் வ அவ்வலு நிஅமத்தின் அன்அமல்லாஹு பிஹா அலைஹிம், அல்லாஹு தஆலா அடியார்கள் மீது செய்த முதல் அருட்கொடை இந்த வசனங்கள் தான். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸையும் பதிவு செய்கிறாங்க. அது போக அறிஞர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேறு சில அபிப்பிராயங்களையும் இமாம் குர்துபி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? முதலாவதாக, இந்த சூரா மக்காவில் இறக்கப்பட்ட சூரா, இது யோகபித்த முடிவு, இதுதான் குர்ஆனிலிருந்து முதலாவதாக இறக்கப்பட்ட அத்தியாயம் என்பதையும் சொல்லிவிட்டு, இந்த கருத்து அபு மூசா அஷ்அரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கூற்று, இதுதான் அறிஞர்கள் உறுதிப்படுத்துகிறாங்க. இதில் 19 வசனங்கள் இருக்கின்றன, சரியா? அது போக
இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மற்ற சில அறிஞர்களுடைய கூற்றுகளையும் பதிவு செய்கின்றார்கள். அது என்ன கூற்று என்று சொன்னால், சில அறிஞர்கள், அதாவது ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் என்பது ஆரம்பமாக இறங்கியது என்று சொல்கிறார்கள். சில அறிஞர்கள் அபு மைசரா அல் ஹம்தானி அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா முதலாவதாக இறங்கியது என்று சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கின்றார்கள். அதாவது சூரா அன்ஆமுடைய இறுதி வசனம் தஆலு அத்லுமா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அந்த வசனம் முதலாவதாக இறங்கியது என்று சொல்கிறார்கள். ஆனால் இது எல்லாவற்றிலும் மிகவும் ஏற்றமாக அதிகமான அறிஞர்களுடைய அதாவது உறுதியான முடிவின்படி இந்த சூரா தான் முதலாவதாக இறக்கப்பட்டது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? சரி, அப்போ மற்ற வசனங்கள் எல்லாம் முதலாவது என்று சொன்னார்களே என்றால் அவைகளெல்லாம் ஆரம்பத்தில் முதலாவது எல்லா வசனங்களுக்கு முன்பு இறக்கப்பட்டது என்ற அடிப்படையில் அல்ல. ஒரு குறிப்பிட்ட செய்திகளை கவனித்து இந்த செய்தி அதற்கு பிறகு முதலாவதாக இறக்கப்பட்டது என்ற கருத்தில் சொல்லப்பட்டதாக இருக்குமே தவிர வஹீலேயே இதுதான் முதலாவதாக இறங்கியது என்ற கருத்தில் சொல்லப்பட்டதாக இருக்காது. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூடுதலான விளக்கம் என்ன சொல்கிறார்கள்? இந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்க என்பதை அவர்கள் கொஞ்சம் விளக்கப்படுத்துறாங்க. எப்படி சொல்றாங்க? ஐக்ரா மா உன்சில இலைக்க மினல் குர்ஆனி முஃப்ததிஹம் பிஸ்மி ரப்பிக்க, நபியே உங்களது இறைவனுடைய பெயரை கூறி தொடங்கியவராக குர்ஆனில் உங்களுக்கு இறக்கப்படக்கூடியதை நீங்கள் படியுங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக என்பதற்கு என்ன பொருள்? வமானா, அதற்கு பாருங்க, வமானா இக்ரா பிஸ்மி ரப்பிக்க ஐ இக்ரா மா உன்சில இலைக்க மினல் குர்ஆனி முஃப்ததிஹம் பிஸ்மி ரப்பிக்க, நபியே குர்ஆனிலிருந்து உங்களுக்கு எது இறக்கப்படுகிறதோ அதை உங்களுடைய இறைவனின் பெயரை கூறி ஆரம்பித்தவராக நீங்கள் படியுங்கள். அதற்கு என்ன விளக்கம்? வஹுவ அன் தذ்குர தஸ்மியத ஃபி இப்திதாஇ குல்லி சூரத்தின், ஒவ்வொரு சூராவுடைய ஆரம்பத்திலும் பிஸ்மில்லாஹ்வை சொல்ல வேண்டும். ஃபமஹல்லுல் பா மின் பிஸ்மி ரப்பிக்க அன்னஸபு அலல் ஹால். ஆக இந்த அடிப்படையில் அரபி இலக்கணத்தின்படி இந்த இடத்துல பாவுடைய யாராப், அதாவது பா வந்து ஹர்ஃபு ஜர், அது எப்படி வந்திருக்கின்றது? முஃப்ததிஹன், நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும், தொடங்க வேண்டும் என்று மறைக்கப்பட்ட ஒரு இஸ்மு ஃபாயிலுக்கு மஃஊலாக நஸ்பு செய்யப்பட்ட நிலையில் வந்திருக்கின்றது. வகீல அல் பாஉ பிமஅனா அல, இந்த இடத்துல இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் அரபியில பா என்பது அலாவுடைய இடத்திலும் பயன்படுத்தப்படும். அந்த அடிப்படையில் இந்த இடத்துல பா என்பது அலாவுடைய அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது இக்ரா அலஸ்மி ரப்பிக்க, உமது இறைவனின் பெயர் மீது நீங்கள் ஓதுவீராக, அதாவது உமது இறைவனின் பெயரால் நீங்கள் ஓதுவீராக. யுகாலு ஃபஅல கதா பிஸ்மில்லா வ அலஸ்மில்லா, அதாவது பிஸ்மில்லா பாவை பயன்படுத்தக்கூடிய இடத்துல அலாவும் பயன்படுத்தப்படும். அல்லாஹுடைய பெயர் மீது, அதாவது அல்லாஹுடைய பெயரை சொல்லி நம்முடைய காரியங்களை ஆரம்பிப்பது, முதலாவதாக அல்லாஹுடைய பெயரை முற்படுத்துவது. சரிங்களா? உயர்த்துவது, கண்ணியப்படுத்துவது, முற்படுத்துவது. யுகாலு ஃபஅல கதா பிஸ்மில்லா வ அலஸ்மில்லா வ அலா ஹாதா ஃபல் மக்ரூஉ மஹ்தூஃபுன். அப்போ இந்த மாதிரி பொருள் வைக்கும்போது எதை ஓத வேண்டும் என்பது அங்கே போக்கப்பட்டிருக்கு. எதை ஓத வேண்டும்? ஐக்ரா இல் குர்ஆன, குர்ஆனை நீங்கள் ஓதுவீராக. எப்போ? இந்த அலாவுடைய அர்த்தம் வைக்கும்போது. வஃப்ததிஹு பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அதை நீங்கள் ஆரம்பிப்பீராக. வகால கௌமுன் இஸ்மு ரப்பிக்க ஹுவல் குர்ஆன், அறிஞர்களில் ஒரு கூட்டம் என்ன சொல்கிறார்கள்? அதாவது இக்ரா பிஸ்மி ரப்பிக்க, உமது இறைவனின் பெயரை ஓதுவீராக, அதாவது அல் குர்ஆன். இந்த இடத்துல அல்லாஹுடைய பெயர் என்பது அல்லாஹுடைய தன்மையை குறிக்கின்றது, அதாவது குர்ஆனை குறிக்கின்றது. நீங்கள் குர்ஆனை ஓதுவீராக. அப்ப இஸ்ம் என்பது குர்ஆனுக்கு சொல்லப்படுகின்றது. ஃபஹுவ யகூல் இக்ரா பிஸ்மி ரப்பிக்க ஐ இஸ்ம ரப்பிக்க, உமது இறைவனின் பெயரை ஓதுவீராக. ஆக வல் பாஉ ஜாயிதத்துன், இந்த பொருள் வைக்கும்போது இந்த இடத்துல பா என்பது அதனுடைய அர்த்தத்தை தராது, மாறாக துணை வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ககௌலிஹி தஆலா தம்புத்து பித்துஹ்னி, இந்த இடத்துல அதாவது எண்ணெயை முளைக்க வைக்கிறது. பா இந்த இடத்துல ஜாயிதா வந்திருக்குது. பாவுடைய அந்த கொண்டு, உதவி, அந்த துணை என்ற வார்த்தை அங்கே வைக்கப்படாது.
புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல பா என்பது ஜாயிதாவாக அதிகப்படியான ஒரு துணை சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருப்பதை போன்றுதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்க என்பதில் பா என்பது அதிகப்படியான ஒரு துணை சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுக்கு ஒரு கவிதையை இமாம் அவர்கள், அதாவது பா என்பது ஜாயிதாவாகவும் பயன்படுத்தப்படும் என்பதற்கு ஒரு அதாவது கவிதையை அவங்க சொல்றாங்க. ஹுன்னல் ஹரா இருலா ரப்பாத்து அஹ்மிரத்தின் சூதுல் மஹாஜிரி லா யக்ரஅன பிஸ்ஸுவரி அராத லா யக்ரஅன சூர, சூறாக்களை ஓத மாட்டார்கள். புரியுதுங்களா? அதுதான் இந்த இடத்துல லா யக்ரஅன பிஸ்ஸுவரி என்று பாவை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. வகீல மஅனா இக்ரா பிஸ்மி ரப்பிக ஐ உத்குர் இஸ்மஹு. இக்ரா என்பதற்கு இன்னொரு அர்த்தம் உத்குர், அதாவது நினைவு கூறுவீராக, உமது இறைவனின் பெயரை நினைவு கூறுவீராக, அதாவது அவனை திக்ர் செய்வீராக. அமரஹு ஐ யப்ததியல் கிராஅத பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கூறி படிப்பதை ஆரம்பிப்பதற்கு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். وقيل معنى يقرأ باسم ربك أي اذكر اسمه أي أمره أن يبتدي القراءة بسم الله, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு படிப்பது, அதாவது படிப்பதை அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இப்படியாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக என்பதற்கு அறிஞர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பல பொருட்களை இமாம் குர்துபி அவங்க அதிகப்படியான விளக்கங்களிலே பதிவு செய்கின்றார்கள். அதாவது மற்ற இமாம் தபரியை பொறுத்த வரைக்கும், அதே போல இமாம் இப்னு கசீரை பொறுத்த வரைக்கும் ஒரே கருத்திலே அவர்கள் சென்று விடுகின்றார்கள். அதாவது இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்றால் என்ன அர்த்தம்? நபியே, உங்களுடைய இறைவனுடைய பெயரை கூறி நீங்கள் இந்த குர்ஆனை படிக்க ஆரம்பியுங்கள், இந்த குர்ஆனை நீங்கள் படிக்க தொடங்குங்கள், முடிஞ்சு போச்சு. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு பெரிய இலக்கணவாதியாகவும் இலக்கியவாதியாகவும் இருக்கின்ற காரணத்தினால அது சம்பந்தப்பட்ட அறிஞர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விளக்கங்களையும் நமக்கு இங்கே பதிவு செய்கிறாங்க. மற்றபடி இமாம் இப்னு கசீர் என்ன சொன்னாங்களோ அதே கருத்தை அவர்களும் நீண்ட விளக்கங்களோடு அறிவிப்புகளோடு பதிவு செய்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனுடைய முதல் வசனத்தை இறக்கி அருள் புரிந்தான். இந்த உம்மத்திற்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழியை அல்லாஹு தஆலா இந்த வசனங்களின் மூலமாக திறந்தான். அதாவது ஹிதாயத்துடைய வழியை, சொர்க்கத்துடைய வழியை அல்லாஹ் திறந்தான். அறியாமை என்ற இருளை நீக்குவதற்கு, ஷிர்க் என்ற மகா அக்கிரமத்தை அழிப்பதற்கு, மக்களை மூட நம்பிக்கைகள் மூட்டிக கொள்கைகளிலிருந்து மக்களை வெளியேற்றி கொண்டு வருவதற்காக அல்லாஹ் இறக்கிய மகத்தான முதல் வசனங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீண்ட தியாகங்களுக்கு பிறகு இறக்கப்பட்டது, நீண்ட தியானங்களுக்கு பிறகு இறக்கப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனங்கள் மிகவும் கடுமையாக இருந்தன. எனக்கு என்ன ஏற்பட்டு விட்டதோ, எனக்கு என்ன நேர்ந்து விடுமோ, இதன் மூலமாக என்னிடத்திலே என்ன நாடப்படுகிறது, எனக்கு என்ன பணி கொடுக்கப்படுகிறது, எனக்கு என்ன நேர்ந்தது, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வசனங்கள் இறங்கின, இதனுடைய பின்னணி காரணங்கள் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் சிந்தித்து தடுமாறினார்கள், திக்கற்றார்கள், கவலைப்பட்டார்கள். ஏதாவது அது குழப்பமாக இருந்து விடுமோ என்று பயந்து அவர்கள் தங்களை தாங்களே மாய்த்து கொள்ள முயற்சிக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி, நபியே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் தடுமாறாதீர்கள், பயப்படாதீர்கள், அச்சப்படாதீர்கள், நீங்கள் அல்லாஹுடைய ரசூலாக இருக்கின்றீர்கள், உண்மையில் நீங்கள் அல்லாஹுடைய ரசூல் என்று ஆறுதல் சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் அடைவார்கள், மன சாந்தி அடைவார்கள். இப்படியாக வஹீயினுடைய தொடக்கம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு வஹீயினுடைய இடைவெளி ஏற்பட்டது. பிறகு வஹீ இறங்கியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பிறகு தொடர்ந்து அல் குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி கொண்டே இருந்தான். சரி, இந்த இடத்துல இந்த மூன்று இமாம்கள் சொல்லிய இந்த வார்த்தைகளில், அதாவது விளக்கங்களில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான வாக்கியம் இருக்குது. அதுதான் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிய இந்த வாக்கியம். அவங்களுடைய விளக்க உரையினுடைய கடைசியா فأول شيء نزل من القرآن هذه الآيات الكريمات المباركات. குர்ஆனிலே முதலாவதாக இறங்கியவை இந்த கண்ணியமிக்க பரக்கத்து மிக்க வசனங்களாகும். வஹுன்ன அவ்வலு ரஹ்மத்தின் ரஹிமல்லாஹு பிஹில் இபாத். இது அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு செய்த முதல் ரஹ்மத், முதல் அருளாகும். வ அவ்வலு நிஅமத்தின் அன்அமல்லாஹு பிஹா அலைஹிம். அல்லாஹு தஆலா அடியார்கள் மீது செய்த முதல் நிஅமத், அதாவது இந்த மார்க்கத்தில் மிகப்பெரிய முதலாவது நிஅமத்தாக இந்த வசனங்கள் பார்க்கப்படுகின்றன. அல்ஹம்துலில்லாஹ்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அல் குர்ஆனுடைய விளக்க உரையை படிப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். اللهم نسألك الجنة ونعوذ بك من النار. اللهم ذكرنا من القرآن ما نسينا وعلمنا منه ما جهلنا وارزقنا تلاوته آناء الليل وأطراف النهار. اللهم اجعلنا من المتذكرين بالقرآن العظيم والمعتبرين به والمتدبرين له يا أرحم الراحمين. السلام عليكم ورحمة الله. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.